வெள்ளியங்கிரி மலை. தேலு நிற்கின்ற செல்ஃப் எடுக்காதா? இதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குளிச்சு போட்டு துணியெல்லாம் அங்கேயே கழட்டி விட்டு வந்துடுறேன். அங்கேயே போட்டு 6வது மலையில் மூமெண்ட் போடும் சிறுவன் நீக்காதுன்னா இந்த ரொம்ப மோசமா இருக்குது. குடி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன். நினைக்கிறேன் அதேமாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் வெள்ளியங்கிரி ஏற போகிறோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:30 பக்கம் ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம கிளம்புறோங்க. உள்ளே போயிட்டு என்ன எப்படி இருக்குன்னு தெரில. பார்க்கறது பயங்கரமாக இருக்குங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோபுரத்தை பார்த்து. பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம உள்ளே போகிறோம். போவோமா? எத்தனை மணிக்கு ஏறுவீங்க? இப்போ தான் ஸ்டார்ட். மணி எத்தனை? 11:30. 4 மணிக்கு போயிடும். பூஜை காலையில் எத்தனை மணிக்கு நடக்குதுங்க? அது பூஜை அங்கே காலையில் எத்தனை மணிக்கு நடக்குது? 6 மணிக்கு நடக்கும். அவ்வளோதான் நம்ம தான் குச்சி எடுக்கிறோம், கிளம்புறோம். ஐஸ் மேலே வந்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ குச்சி வாங்கிட்டு இப்போ சிறப்பாக மேலே ஏறக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுதான் முன்னாடி கோயில். இங்கே எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். வாங்க போகலாம். எந்த கையில் வாங்க? ஏதாச்சும் ஒரு கையில் வாங்க. ஆளுக்கு ஒன்று இங்கே கொடுக்குறது 4 பேருக்கு. இந்த அங்கே இப்போ வரைக்கும் எத்தனை பேர் போயிருக்கிறாங்கன்னு கல்குலேஷன் இது கம்ப்யூட்டர் பார்த்தா தெரியும். சரி வாங்க. இது இங்கேயே கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இதில் எடுத்துட்டு போகணும். தேவையில்லை. ஆள் கணக்க எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதான். ஐயோ படிக்க பார்த்தாலே பயமாக இருக்குது. டெலிவரி பண்ண போனாலே குளுக்கோஸ் எடுத்து போட்டியா பேக்கில்? ஜோர் இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ போட்டுவிட்டு வேலண்ணா அவ்வளோதாண்ணா. நல்லபடியாக மேலே போயிட்டு வரலாம். தண்ணி பாட்டில் விட்டு போகிறீங்க. தண்ணிக்கு சீக்கடிங்க. தண்ணி பாட்டில் ஒன்றுமே ஆன முடியாது. ஐஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டெப்பில் ஏறணும். ஃபஸ்ட்டு மலை ஏறுறோம். அவ்வளோதான். பட்டையை போட்டு சிவனை வேண்டிக்கிட்டு ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சரி வாங்க தொடர்ந்து பார்ப்போம். பயங்கரமாக இருக்கும். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சரி ஓகே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு அவ்வளோதான். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். ஓம் நம சிவாய. ஃபஸ்ட்டு மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா 3 டைம் வந்திருக்கோம். 3 டைம்லேயும் ஃபஸ்ட்டு மலை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து ஏறிட்டோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கீழே எதுவும் பார்க்க தேவையில்லை, ஏறிக்கிட்டே இருக்கலாம். பட் கூட்டம்லாம் அதிகமாக இல்லாதங்காட்டி கீழே நல்லா பார்த்து தான் போகணும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏன்டா என்ன வேணா இருக்கலாம். அது நெட்டு குத்தில் இருக்குது. ஃபுல்லாக சரியான நெட்டு குத்து. இடம் இருந்தால் என்ற பேக்கில் ஏற்றிடலாம். எனக்கு இடம் இல்லையே.
இன்னைக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. பேக் கம்ஃபர்டபுள் இல்லை. தண்ணி குடிச்சிட்டோம்னா சரியாக போயிடுவேன். ஃபஸ்ட் 1.5 பேக்கில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக காலி பண்ணிக்கலாம். சுவாமி சிவாய். எவ்வளோ அமைதியாக இருக்குது. ரொம்பவே அமைதியாக இருக்குதுண்ணா. வேணும்னா 2வது. நம்ம சீனியர் இப்போ. நீனே விசினா ஃபஸ்ட்டா? நீங்கள் எத்தனைண்ணா? கடை ஓடுறக்கு கடை இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இல்லை போடுவாங்க. நீ போடுவாங்க. நீ தான் இப்போலாம் கடை இருக்காதா? ஒன்றுமே இருக்கெல்லாம் 1-2 தான் இருக்காங்க. வழிக்கடை சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலவா கடை இருக்கு சொல்லுவார். கடை இருக்குன்னு தெரியும். ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கீழே போட்டு வச்சு போட்டு வச்சுட்டாங்க கூட கெட்டுச்சு. ஆமாம், யாருக்கு கூட்டமும் வராது. முன்னெல்லாம் ட்ரெண்ட் ஆகி பூஸ்பாமாக எல்லாம் கிளம்புவானுங்க. அப்போ தான் வருவாங்க எல்லாம். புதுசாகிற வரைக்கும் பார்த்த மாதிரி இந்த 2 வருஷம் பகல் வந்தியா? இல்லை, நைட்டில் தான் வருவோம். கசகசன்னு போயிட்டு இருக்குமா? என்ன தெரியும், கீழே வச்சு போயிட்டு இருப்பாங்க. இல்லை, எப்படி கட்டிக்கிறாங்க. காலையே கட்டி விட்டுறதா காலையில் கொட்டி பார்க்கவே இல்லை. தேலு பார்த்துவாங்க போல. சரி தேவை. அதுதான் லைட் போட்டு போகணுங்கிறது. ஏன்னா கடிசா இருக்கு கொஞ்சம். ஆமாண்ணே, அதே பக்கத்தில் தான் ஒன்றும் வந்து முடியாது. என்னண்ணா புரியல? அதான் இல்லைன்னா நமக்கு இப்போ இது 10 மணி 10 போயிட்டு இருக்கேன்னா சிவன் இருக்க வயமே. சிவாய் பொண்ணு லைட் வச்சு அவசியம் நிற்கல. புண்ணா பாவம் இன்னும் எடி ஆட்டிகிட்டே இருக்குது வச்சு. இங்கே மறுபடியும் ஓடி வருதுனது. ஓடுது ஒரு என்ன எலியெல்லாம் இருக்குது. வேணா லைட் போட்டு போ. நாட்டுக்கு வச்சுன்னு வரேன். அதான் பாரு, சிவன் இருக்கும்போது இதுக்கு பயம் அப்படிங்கிறியா? இருக்கும்போது கல்லு முள்ளும் எதுவும் மாறாது. சீரியஸாக நான் மோதி மலை இறங்காட்டி நம்ம இந்த முதல் மாலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்கண்ணா. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. நான்லாம் ஃபஸ்ட் டைம் போகும்போதுண்ணா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். காலேஜ் பசங்களாம் சொல்கிறானு, கோயம்புத்தூர் பசங்க தான், ரொம்ப கஷ்டம்டா ஃபஸ்ட்டு மலையில் ஏறது, அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படி திரும்பி போவாங்களா? திரும்பி போவாங்கண்ணா. அப்படி இப்படிங்கிறானுங்க. எனக்கு மிரண்டு போச்சு. அப்புறம்தான் ஆமாம், அட திரும்பி போகிறதில்ல, தோணிகிட்டே இருக்கு. ஏறிடுமா ஏற மாட்டோமா? இது பரவாயில்ல. 2 மணி தான் பஸ் ஏறிக்கலாங்க இருக்கு. வாய்ப்பே இல்லை. முழு சக்தி கொடுத்து தான் போயிருக்கணும். வேறு வழி 2 நாள் சரி 3 நாளும் சரி. எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுவும் கிடைக்கும். ஃபைனலி பிள்ளையார் கோயில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மலையே முடிச்சிட்டோம். காட்டுறேன் லைட்டிங் போகலாம். ஃபைனலாக நம்ம வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். திருநீர் எடுத்து வச்சுட்டு போகலாம். வைக்கலாண்ணா அங்கேயே அந்த மாதிரி இங்கே டயர்டே இல்லை நிற்கிற மாதிரி கெத்து தான். நீ லைட்டிங் போடுற பார்த்துக்கோ. அவ்வளோதானே. ஓ நம சிவாய். பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, ஃபஸ்ட்டு மலையை கடந்தாச்சு. அந்த டயர்டு இல்லை. என்ன டயர்டாக இருக்கியா? டயர்டு இல்லை, ஜம்முனுக்கு போட்டுட்டு நல்லா இல்லை.
இதில் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. போய் தான் ஆகணும், நடங்க. இதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் இது இல்லைண்ணா இங்கே முள்ளே கிடையாதுண்ணா. நெல்லி மரங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த காட்டில் பாங்காட்டுக்குள்ள இறங்கிட்டோம். வேற வகையான ஊருக்குள்ள இருக்கிற பாங்காடு. ஆனால் சபரிமலை அளவுக்கெல்லாம் இல்லைண்ணா, நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் ஹைட்டு வேணா சொல்லலாம். ஏன்னா இல்லை அதுக்கு சொல்லல, நெல்லி முள் வந்தது அந்த விதைய மறைப்பட்டு போனதானே. இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே இல்லைண்ணா. இங்கெல்லாம் இந்த இது என்னன்னா மூங்கில் தான் ஜாஸ்தி. ஆமாம் நல்லா இருக்காது, செடியே இருக்காது. செடி இருக்கும். ஆமாம் பிடிச்சிருக்குதா? அதான் சுதார் கூட வரையில செதுறதுக்குண்ணா. நான் சீரியஸாக நான் சொன்னேண்ணா காலையிலேயே. அங்கே வராமல் இருந்திருந்தா அப்படின்னா தவிடு கண்டிருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா ஊதிமலை அவ்வளோ ஸ்பெஷல். ஆனால் அங்கேயே நம்ம ஒர்க் அவுட் எடுத்துக்கிறோம் நிறையா. வாரம் போய் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக தெரியும். போன வருஷம் பேக்கை கூட என்னால் தூக்க முடியல. அதான் வரும்போதே சொன்னீங்களே பேக் எடுத்துகிட்டு போய் நீ ஏன்னு. இப்போ 2வது மலை ஏறிட்டு ஜாலியாக வச்சுட்டு வருது. ஏய் ஜெய் 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 மகிழ்மதி, ஜெய் மகிழ்மதி. மேலே பார்க்க வலிக்கிறாரா? மேலே வந்து இது இருக்காரு, பெரிய பெரிய மரம் இருக்குன்றாங்க. அது என்னடா தூண் இத்த சோடு தொங்குது. இல்லை காலை வரும்போது நல்லா பார்க்க முடியும். இது என்னமோ தொங்குது பாரு. நல்லா வேறு எப்படின்னு தெரியுது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 2வது மலை ஏறிக்கொண்டு இருக்கிறோம். ஏறிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறேங்க. ஒன்றுமே நமக்கு கீழே தான். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அந்த வேகம். வேணும்னா தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஆமாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கேப்டன் இனிமேல் உங்களுக்கு கேப்டன் நான் கூப்பிட்றேன். கேப்டன் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? சரி ஓகேங்க, நம்ம 2வது மலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய். இல்லைண்ணா எடிட்டிங்கில் எல்லாம் கரெக்டாக வரும். ஐசி போடுறேன் போய் பாட்டுவாங்க. வேணும்ண்ணா கார் ஓட்டுனது கண்டாடிக்கு வார்த்தை பேசினாரு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து 2வது மலையை தாண்டி 3வது மலைக்கு போயிடுறோம். போய் பார்த்துட்டு பாட்டுவாங்க. போடுங்க மலர்னு மேப் கட் பண்ணி வச்சு இந்த ரூட் தெரியாது. மல்லியம்பட்டியா? மாதம்பட்டி மல்லியம்பட்டின்ட்டு எப்படி கேட்டா இருந்தாலும் வெள்ளியங்கிரி மலை. போங்க பார்த்தா இது போனா இது பக்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. போயே கிடையாது. பார்த்தீங்களா என்னமோ கத்துது. அவ்வளோதான், 2nd மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஃபோட்டோ போட்டு ஒன்றுக்கு வந்தா 10 நிமிஷம் வந்தாச்சா? ஆமாம் அவ்வளோதானா? வேணும்னு சும்மா ப்ரோ வந்தாச்சு. 2 மலை கடந்தாச்சு. வழுக்குப்பாறை. இரண்டாவது கம்ப்ளீட் பண்ணி 3வது மலை ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஓஜி ரொம்பவும் கம்மியாக தான் வருது ராஜேஷ். கரெக்டாக அந்த தண்ணி குடிக்கிற சமைக்க உண்டு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. அங்கே ஊற்றுதுரா பாய். இது கொஞ்சம் நம்ம ஓசரி விடும்.
பைப் மாட்டியாச்சு, 2 பைப் வருது கைஸ். தண்ணி நம்ம மாட்டிவிட்டோம் பைப்பு. சரியான டேஸ்டாக இருக்கும். தண்ணி அங்கேருந்து வருது, பைப் சொரியாச்சு, அவ்வளோதான். வேற ஒரு ஊரில் பைப்பு தண்ணி வருது. பெட்ரோல் கூட கொஞ்சம் வேக வருவாட்டு. அற்புதமான தண்ணி, அழகிய தண்ணி. பாம்பாட்டி சித்தர் குகை. உன்னோட ஃபோன்லேயே எடு. பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்துட்டோம். பாம்பாட்டி சித்தர் குகை. சைடில் 2 பக்கம் போதேன். வந்து ஒரு மாதத்துக்கு கடைசி டைம் எதுவுமே இருக்காது, எல்லாம் மட்டம் பண்ணியிருப்பாங்க. செடி கிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸ்டார்டிங்கில் வரங்காட்டி இப்படிலாம் செடியோடு இருக்குது. அது வரைக்கும் ஏறுவாங்க. 3வது தானா? 3வது முடிச்சுட்டு முடிச்சு போகிறோம். 4வது ஸ்டார்ட் ஆகுது. கையேந்தி சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? கைதட்டி சொன்னேன். கைதட்டி சுனைக்கு வந்துட்டோம்னா 4வது ஸ்டார்ட்டு. இந்த செடியெல்லாம் இருக்கவே இருக்காங்க. எல்லாத்தையும் நூறுக்கு தெளிடுவாங்க கொஞ்ச நாளில். அது வரைக்கும் போயிடுவாங்க. 2 செடி தான். கரெக்டாக டைம் 3:50 போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் போகிறதே தெரியல, கிரிட்டு போகுது. டைமும் போது நம்மளும் போயிட்டு தான் இருக்கிறோம். சார் பார்த்துடலாம் பார்த்துக்கலாம் வாங்க. கை தட்டி சொன்னாங்க. பைப் சரி, பைப் உடச்சிட்டானுங்க. போகலாம். அருவிதை ஊற்றி தட்டுறது. லைட்டு போட எப்படி ஸ்லோப்பாக இருக்குதா இல்லைன்னா ஒன்றும் தெரியல. என்னடா பைப் தண்ணியாட்ட ஊற்றுது. கடவுளே, தண்ணி திருதுன்னு ஊற்றுது. சொன்னேன் தண்ணி பிடிச்சிக்கலாம், வேண்டாம் பிடிக்கிறது. கை கால் கழுவுறமே கழுவிக்கு முடிச்சு கழிட்டு. சரியான தண்ணி ஊற்றுதுண்ணா. குப்பை தொட்டி 4வது மலை ஏறிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல குச்சி எடுத்து தலையில் வச்சுட்டு போங்க. நினைக்கிறேன். செல்ஃப் எடுக்காதா? இதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப கல்லாயிடுச்சு. ஸ்ப்ரே இருக்கு, எடுத்தாச்சு போய்க்கலாம். எடு நீ எப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். மெதுவாக இங்கே வர எவ்வளோ குளிர் இருக்குதுன்னு. இது வெயில் கையிலையா திருநீர்மலை வந்துட்டோம்னா இப்போ இது வந்து 5வது ஸ்டார்ட் ஆகுது. 5வது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5வது மலை வந்துட்டோம். ஓகேப்பா, கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் குட்டி மைல்டான தூக்கத்தை போட்டு. எப்போ டைம் எக்கச்சக்கமாக இருக்குது. 1 மணி நேரம் தூங்கலாம். 1 மணி நேரம் தூங்கலாம். அப்போ போச்சியாண்ணா பிரஷாக தான் இருக்கிறேன். ஏன்னா மூஞ்ச காட்டு நல்லா தான் இருக்கிற. நீ எல்லாரும் ஆக்டிவாக தான் இருக்கிறீங்க. யாருக்கு? ஜிம்பாய் பேக் தான் வெயிட் ஆகுது. கதவு சவுண்ட் வர மாதிரி லைட்டாக போட்டால் இதாகுது, வேர்க்குது. அதனால தண்ணி இருக்கிற தண்ணி தான் கம்மி பண்ணலாம். ஆமாம், தண்ணியெல்லாம் குடிச்சிடும். தண்ணி நம்ம வரும்போது கம்மி ஆயிரு. வரப்போ பெருசாக தண்ணி தேவைப்படாது. ஏன்னா தண்ணி தேவைப்படாது. உன்னோட ஒரு மாலை இருக்கு, தண்ணி தேவைப்படாது. அவ்வளோதான். 100 டைமா? 100 டைமுக்கு வந்துருப்பேன். சால்டா ஏறுவேன்,
இங்கே ஏறினா இப்படி உட்காந்துக்குவோம் 10 ஸ்டெப்பு. ஒவ்வொரு சொல்ல இதோட வாட்டர் பேக்கு அதிகமாக வாட்டர் தண்ணி கொண்டு வந்தோம். நீ கொண்டு வந்து தண்ணி டேங்க்கு வச்சுக்கு மேலே எதுக்குள்ள இத்தனை எனக்கு புரியல. 10,000 தேவைப்படும்டா. வெயினா என்ன தேவைப்படுன்னு நான் பார்க்க. அதனால தானே நாங்கள் போன வாட்டி நான் 2 லிட்டர் வாட்டர் கேன் 2 பேர் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த டைம் 1 லிட்டர் அது எடுத்துகிட்டு வந்து அப்படியே எட்டு போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு 1 லிட்டர். கரெக்டாக தண்ணி நமக்கு தீரும் போது கரெக்டாக தண்ணி இருக்கும். இங்கே இனி இருக்காது கண்ணு, இனி இருக்காது. நம்ம இங்கேருந்து இன்னுமே அந்த இது போடுறானுங்க நம்ம பாவம். என்னது குளிச்சு போட்டு துணியெல்லாம் அங்கேயே கழட்டி விட்டு வந்துடுறானுங்க. அங்கேயே போட்டு செல்ற எதுக்குன்னா அப்படிலாம் பண்ணுறாங்க. அறுப்பு பண்ணுவானுல்ல, அதே பார்த்தா கேட்பேன் நான். அறுப்புன்னு கேட்பேன். கேட்கணும் அப்படித்தான். அது இறங்குறப்ப மட்டும்தான். சரி வாங்க போகலாம். லெட்ஸ் கோ டு இட். வெயிட். டன் 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 ஓம் நம சிவாய. இன்னும் கோராம ஏறிட்டு இருக்கேன்னா சரியான அதிசயம் ஆச்சரியம். அவர் வந்துருச்சு. பறந்துச்சு, பறந்துருவேன் நான். ரொம்ப வேகமாக போனோம், கால் வெளியே தேவையில்லாத புதியதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது. இன்னும் இன்னும் டயர்டாக ஆகாமக்கிற மாதிரி கேத்துதான் போ. எல்லாமே காரணம் வேகமாக போகிறது. ஒரு பலவீனம் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யானை பேர் அஸ்வத்தாமன். யானை பேர் அஸ்வத்தாமன் கிருஷ்ணா வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் வேணும்னா. அப்படியே ஜாலியாக ஏறிட்டு இருக்கேன் நான். கதை சொல்லு. அதாவது மனித பிரிவியாக இருக்கும்போதே இப்படி மனித பிரிவு இல்லாமல் இருக்கும்போது இப்படி எப்படி இருப்போம், ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருப்போம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. வா மணி 2:30. வாழ்க்கையில் இந்த மழையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. போன வருஷம் பார்த்தோம், வாழ்நாளே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும். டான்ஸ் ஆடு அப்படி பார்த்தில. 6வது மலை, நான் 6வது மலை ஏற போகிறேன். குதிச்சுட்டு இருக்கிறேன். கோக்கா சந்தனம் சந்தனம் வச்சுடு. உலகில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய மலையை உட்காராமலே ஏறிய 5 சிறுவர்கள் வெற்றி. 6வது மலையில் மூமெண்ட் போடும் சிறுவன். தப்பா இல்லை சிறுவன் இல்லை, எம்ஆர். எம்ஆர்ரா. எம்ஆர்னு என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சொல்லிட்டா. எம்ஆர் ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க. என்ன எம்ஆர்ண்ணா? சீக்காதுன்னா இந்த ரொம்ப மோசமாக இருக்குது. சரி யார கொடுக்குறீங்க. அப்பா ஐயோ கடவுளே. நான் போக வாயில போக போதும். ஃபுல்லாக வெள்ளிங்கிரி ரீச் ஆக்கிட்டோம். லாஸ்ட்டு மலை அங்கே தனியாக தெரிய வருங்க. தான் லாஸ்ட்டு மலை. சரியான குளிருங்க, பொழந்தெடுத்தல். சரி வாங்க
சுமனை காட்டுறோம். மேலே போயிட்டா வர 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 கண்டிப்பா வந்துடும் ஓடி யாரா இங்க வர சொன்னா சிவனையாடு கடவுளே கடவுளே சீக்கிரம் நீ டக்கு டக்குன்னு உள்ள போனா நம்மளால நிக்க சிவன் பாத்துங்கல்ல சீக்கிரம் பாத்துங்க தண்ணிக்குள்ள கடவுளே போ கடவுளே உள்ள நைட்டு ஏசி ஆனா காலெல்லாம் இருக்குது. என்ன பச்சுக்கிறேன் கூப்பிட்டீங்க மைண்ட் செட் வந்து சிவாய நான் இப்போ கூட இல்லை ஒரு மூமெண்ட் தான் குளிரதில்லை அப்படியே சூடாகுது. நோ நோ அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம். சாமி கும்பிட்டு நான் இப்போ பண்ண மாதிரியே சாமி கும்பிட்டு முங்கினா சுத்தமாக தெரிய மாதிரி இப்போ சுத்தமாக குளிரே இல்லை எனக்கு. கொஞ்சம் அதுவும் வரணும். அதில் வந்துச்சுன்னா சரியாயிடுது. புகை மண்டலம் தெரியல முங்க எவ்வளோ சாமி இது என்னன்னா புகை குப்பு குப்புன்னு வருது. அவ்வளோதான். நம சிவாய சிவாய. புகை மண்டலமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியலண்ணா, வெறும் புகைகள் தான் இருக்கு. குடிண்ணா சூடுலேன்னு குடி. இவன் வேற இங்கே ஒரு சுட்டிட்டு இருக்கிறான். டீ டேஸ்ட் இருக்குதா? சரியான டேஸ்ட். சூப்பராக இருக்கு. அது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பூஸ்ட் போட ஆடுது கை தண்ணி போட சரியான ஆட்டாடுது. அடி சக்க சீக்கிரம் போகணுப்பா. இங்கே சன் ஒன்றும் பேச முடியாது விடும்.